சிட்டிக்குள்ளே அரௌண்ட் 25 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வால்பாறையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொள்ளாச்சி வால்பாறை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான 25 டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கோயில், மால், பார்க், டேம், மியூசியம், லேக், ரெசார்ட் அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட டைமிங்ஸ், ஹாலிடேஸ், எப்படி போகணும் அப்படின்னு பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக மருதமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. மருதமலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிக்குள்ளாக மலை ஏறுறதுக்கு போயிடணும். 6 மணிக்கு மேலே பக்தர்கள் மலை ஏறுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் இந்த இடத்துல வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக மருதமலை அமைஞ்சிருக்கிறதுனால வன விலங்குகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மாலை 6 மணிக்கு மேலே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. மருதமலைக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரினுடைய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் நம்பர் 70 உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. பஸ் நம்பர் 70 நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா மருதமலையை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். மலை மேலே நீங்கள் படியிலையும் ஏறலாம். மலை மேலேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது திருக்கோவிலினுடைய சார்பாகவே பேருந்து வசதிகளும் இருக்குது. அதற்கான டிக்கெட் அடிவாரத்திலே கிடைக்கும். நீங்கள் அடிவாரத்தில் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பஸ் வழியாக மேலே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதே பஸ்ஸில் நீங்கள் கீழேயும் வந்துடலாம். இந்த கோவிலில் மொட்டை போடுறதுக்கான இடம் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி மொட்டை போடுறதுக்கான இடம் மலை மேலே இருந்தது. இப்போ ரீசெண்டாக மலை மேலேருந்து அடிவாரத்துக்கு மாற்றிருக்காங்க. நீங்கள் மேலே சிறப்பு வழி தரிசனமும் பண்ணலாம். அதாவது நீங்கள் பொது வழியிலையும் தரிசனம் பண்ணலாம். சிறப்பு வழியில் தரிசனம் பண்ணுறதுக்கு 50 ரூபாய் கட்டணமாக செலுத்தி நீங்கள் சிறப்பு வழியிலையும் தரிசனம் பண்ணலாம். காரில் மருதமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இ பாஸ் நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா மலை மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு வாகனங்கள் மட்டும்தான் பார்க் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால விசேஷ நாட்களில் இ பாஸ் கட்டாயமாக சில நாட்களில் அனுமதிக்கப்படுது. உக்கடம் பாலாங்குளம் லேக் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த லேக் அமைஞ்சிருக்கு. சிட்டிக்கு நடுவில் இருக்கிற அற்புதமான இடம் இது. இந்த லேக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங் இருக்குது. ஜிப் லைன், ஜிப் சைக்கிள் இருக்குது. இந்த லேக்கோட வெளி சைடில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க் இருக்குது. இந்த லேக்கோட அவுட்டர் சைடு ஃபுல்லாகவே நிறைய மரங்கள் இருக்கிறதுனால உட்கார்ந்து பேசுகிறதுக்கோ இல்லை வாக்கிங் போகிறதுக்கோ ஒரு அற்புதமான இடம் இது. ஜிடி நாயுடு கார் மியூசியம் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவினாஷி ரோட்டில் ஜிடி நாயுடு கார் மியூசியம் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியம் ஜிடி நாயுடு ட்ரஸ்டால் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 60க்கும் மேற்பட்ட பழங்கால கார்களை சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்காக பயன்படுத்திய காரை இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஜிடி நாயுடு மோட்டார் சர்வீஸ் சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு ஒரு பேருந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பஸ்ஸையும் இந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் 1886 வடிவமைக்கப்பட்ட பென்ஸ் காரை கூட இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நவீன காலத்தில் யூஸ் பண்ணுற ரேஸ் காரும் இந்த மியூசியத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற கார்கள் எல்லாமே 100 வருஷத்திற்கும் மேலே பழங்காலத்து கார்கள் ஜிடி நாயுடு அவர்களால் சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியம் 2015ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. மியூசியம் மண்டே பப்ளிக் ஹாலிடேஸில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. டைமிங்ஸ் 9 to 5 PM. டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மியூசியம் திறந்திருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் மியூசியம் ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீ 75 ரூபாய் பெர் பர்சனுக்கு. குழந்தைகளுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வேரி ஆகும். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் சயின்ஸ் பார்க் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சயின்ஸ் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க் சாட்டர்டே சண்டேஸில் மார்னிங் 7லேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்.
வீக் டேஸில் மார்னிங் 7 to 10, ஈவினிங் 4:30 to 7:30 வந்து ஓப்பனில் இருக்கும். உள்ளே வந்து எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகளோட கோயம்புத்தூர் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க போக வேண்டிய முக்கியமான இடம் இது. குழந்தைங்க வந்து ஸ்கூலில் ஃபிசிக்ஸில் படிக்கிறது, கெமிஸ்ட்ரியில் படிக்கிற எல்லாமே வந்து இங்கே மாடலாக வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க வந்து சயின்ஸில் படிக்கிற எல்லாமே வந்து இங்கே மாடலாக வந்து அவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்லைடு, ஸ்விங் அந்த மாதிரியும் நிறைய விளையாட்டு பொருட்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது. கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. சாட்டர்டே, சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் இந்த மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வாரத்தோட மற்ற நாட்களில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுலேயும் லஞ்ச் பிரேக் 1 to 2. இந்த மியூசியமுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பிலோ 5 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. 5 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து 20 ருபீஸும், அடல்ட்ஸ்க்கு வந்து 40 ருபீஸும் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக வந்து நம்ம வாங்கணும். கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் 1900 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்தில் நிறைய பழங்கால பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் இருந்தாலும் பார்வையாளர்களை அதிகமாக கவர்றது புலியினுடைய 4 வார கரு, யானையினுடைய கரு, மியூசியத்தினுடைய நடுவில் இருக்கிற பைசன். இந்த பைசன் வந்து 1956 மைசூர் மகாராஜாவால் கொடுக்கப்பட்டிருக்கு. 500 ஆண்டுகள் பழமையான தேக்கு மரம் அப்படின்னு இந்த மியூசியத்தில் பார்க்குறதுக்கு ஏராளமான விஷயங்கள் வந்து இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மருதமலை கோவிலுக்கு போகிற வழியில் TNAU பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு. 1925 இந்த கார்டன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு. இந்த கார்டனில் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், ட்ரீஸ் வந்து இருக்குது. இந்த கார்டனில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடமும் நிறைய இருக்குது. டைமிங்ஸ் மார்னிங் 9 to 12, ஈவினிங் 2 to 6 ஓப்பனில் இருக்கும். வாரத்தோட எல்லா நாட்கள்லேயும் ஓப்பனில் இருக்கும். அடல்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 20 ருபீஸ், குழந்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ருபீஸ். TNAU இன்செக்ட் மியூசியம் TNAU பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் TNAU இன்செக்ட் மியூசியம் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியம் சண்டே, மண்டே, பப்ளிக் ஹாலிடேஸில் க்ளோஸில் இருக்கும். மற்ற நாட்களில் 10 to 4 PM வந்து ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பப்ளிக்ஸ்க்கு 50 ருபீஸும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 30 ருபீஸும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாட்டினுடைய முதல் பூச்சிகள் மியூசியம் இது. இந்த மியூசியம் 2014 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்துக்கு விவசாயிகள் வரும்போது பூச்சிகளை வந்து எப்படி வயல்வெளிகளில் வந்து கட்டுப்படுத்துறது, பூச்சிகளை வச்சு எந்தெந்த மாதிரியான தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல போகும்போது கற்றுக்க முடியும். ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஈஷா யோகா மையம் அமைஞ்சிருக்கு. ஈஷா யோகா மையம் வந்து சத்குரு அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல பிரம்மச்சாரிகள், முழு நேர தன்னார்வ தொண்டர்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடம் ஆன்மீக வளர்ச்சிக்கான இடமாகவும் யோகா சொல்லித்தர இடமாகவும் வந்து பார்க்கப்படுது. இந்த இடத்தோட சிறப்பான மையம் அப்படிங்கிறது வந்து தியானலிங்கம். தியானலிங்கத்தில் உட்காந்து உங்களால் வந்து தியானம் வந்து பண்ண முடியும். ஈஷா யோகா மையத்தினுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிகப்பெரிய சிவனினுடைய சிலை வந்து இருக்குது. அந்த சிலை வந்து ஆதியோகி அப்படின்னு சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடக்கிறது வந்து வழக்கம். ஈஷா யோகா மையத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்த குண்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்த குண்டங்களில் வந்து மூழ்கி எழுவது வந்து உங்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கோவை குற்றாலம் ஈஷா யோகாலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. கோவை குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபால்ஸுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கா, டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. 10 to 2 இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் கோவை குற்றாலம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து உள்ள ஃபால்ஸ் போகிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வெஹிக்கிளில் தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போகிற 2 கிலோமீட்டருமே அருமையான பசுமையான சூழலுக்கு நடுவில் வந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம். ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒரே இடத்துல வந்து தண்ணி விழுகிற மாதிரி இருக்காது. குழந்தைகள் வந்து குளிக்கிறதுக்கும் வந்து ஏற்ற இடமாக வந்து இருக்கும். கோயம்புத்தூர் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கோவை குற்றாலம் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரி அண்ட் டெக்ஸ்டைல் மியூசியம்
ஜிடி நாயுடு மியூசியம்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீனிவாசன் அவர்களால் 1981 வந்து இந்த மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமில் பல நாட்டில் இருக்கிற அரிய வகை ஓவியங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மியூசியமில் இருக்குது. இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓவியங்களும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான பொருட்களும் வந்து நிறைய காட்சிப்படுத்தியிருக்காங்க. கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரியிலிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான எக்ஸிபிஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் வந்து புக் எக்ஸிபிஷன் நடக்கும், அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ், அடுத்தது டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரிப் போகிற டைமில் கொடிஷியாவில் என்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடிஷியாவை நீங்கள் விசிட் பண்ணலாம். கொடிஷியாவுக்கு பக்கத்துலேயே பிரம்மாண்டமான இஸ்கான் கோவிலும் அமைஞ்சிருக்கு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலும் வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஃபன் ரிபப்ளிக் மால் ஜிடி மியூசியம்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபன் மால் அமைஞ்சிருக்கு. இங்கே சினிமாஸ், ஷாப்ஸ் அப்படின்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ப்ராட்வே சினிமாஸ் ஜிடி நாயுடு மியூசியம்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு. 9 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. சவுத் இந்தியாவினுடைய முதல் ஐமேக்ஸ் லேசர் ஸ்க்ரீனும் வந்து இருக்குது. ப்ராட்வே சினிமாஸில் கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியாவும் வந்து இருக்குது. ப்ராட்வே சினிமாஸ், கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ், கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரி, ஃபன் மால், ஜிடி மியூசியம், இது எல்லாமே ஒரே ரோட்டில் நீங்கள் பார்த்துட முடியும். பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கரிகால சோழனால் 2ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. இங்கே இருக்கிற லிங்கம் சுயம்புலிங்கம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில் காலையில் 4:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ப்ரூக்ஃபீல்ட் மால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிரம்மாண்டமான ப்ரூக்ஃபீல்ட் மால் அமைஞ்சிருக்கு. இங்கே பிவிஆர் சினிமாஸ், கேஎஃப்சி, மெக்டி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏராளமான ஷாப்ஸ் இருக்குது. வெள்ளலூர் லேக் பட்டர்ஃப்ளை பார்க் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிரம்மாண்டமான பட்டர்ஃப்ளை பார்க் அமைஞ்சிருக்கு. சண்டே மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மார்னிங் 10 to 4 PM, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த இடத்துல 100க்கும் அதிகமான அற்புதமான பட்டர்ஃப்ளைஸை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதில் இந்த இடத்துல மட்டும் 103 வகையான பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ப்ரோசோன் மால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மால் அமைஞ்சிருக்கு. இந்த மால் ஃபுல்லாகவே ஹரிசாண்டலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 12 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. மூவி, ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனைக்கட்டி கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேரளா பார்டரில் அமைஞ்சிருக்க அழகான ஹில் ஸ்டேஷன் இது. ஆனைக்கட்டியில் நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனைக்கட்டி ரெசார்ட்ஸுக்கு புகழ்பெற்றது. ஆஷா வித்யா குருகுலம் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிகளால் நடத்தப்படுற வேத ஸ்கூலும் வந்து ஆனைக்கட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. டாக்டர் சரியமளியினுடைய பறவை ஆராய்ச்சி மையமும் வந்து ஆனைக்கட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனைக்கட்டி ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. காரமடை ரங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 1000 ஆண்டுகள் பழமையான ரங்கநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய மூலவர் சுயம்புவா உருவாயிருக்காரு. லிங்க வடிவில் ரங்கநாதர் காட்சி தராரு. கோவில் காலை 8:30 மணிலிருந்து மதியம் 1:30 மணி வரையிலும், சாயங்காலம் 4:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். பிளாக் தண்டர் காரமடை ரங்கநாதர் கோவிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிளாக் தண்டர் வாட்டர் தீம் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த தீம் பார்க் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. உள்ள 100க்கும் அதிகமான ட்ரை ரைட்ஸ், வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸும், குழந்தைங்களுக்கு வந்து 850 ரூபீஸும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 700 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. வனபத்ரகாளியம்மன் கோவில் காரமடை ரங்கநாதர் கோவிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வனபத்ரகாளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த கோவில் காலை 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணிலிருந்து 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். பரளிக்காடு எக்கோ டூரிசம்
கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பரளிக்காடு எக்கோ டூரிசம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் முழுக்க தமிழ்நாடு வனத்துறை சார்பாக தான் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதற்கு எப்படி பர்மிஷன் வாங்கணும், அதற்கான சார்ஜஸ் என்ன, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மலம்புழா டேம் கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேரளாவோட பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் மலம்புழா டேம் அமைஞ்சிருக்கு. மலம்புழா டேமில் ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ரோப் கார் நீங்கள் யூஸ் பண்ணி டேம் முழுவதும் சுற்றி பார்க்கலாம். மலம்புழா டேமுக்கான வீலாகுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடங்களில் மலம்புழா டேமும் ஒன்று. ஈச்சனாரி விநாயகர் கோவில் கோயம்புத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஈச்சனாரி விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் புகழ்பெற்றது. 5 அடி உயரம் இருக்கிற விநாயகரை இந்த கோவிலில் பார்க்க முடியும். மதுரையிலிருந்து இந்த விநாயகர் சிலையை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்ததாகவும், ஆனால் இந்த இடத்துலையே வண்டியினுடைய அச்சு முறிந்து விநாயகரை நகர்த்த முடியாதனால இந்த இடத்துலையே விநாயகருக்கு ஒரு கோவில் கட்டின வரலாறும் இருக்குது. இந்த கோவில் புகழ்பெற்றது. தோடன்லிங் திபெத்தியன் செட்டில்மெண்ட் கோயம்புத்தூர்லேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திபெத் அகதிகள் குடியேறி இருக்க அழகான இடம் இது. இந்த இடத்துல புத்தருக்கு பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. திபெத்தினுடைய கல்ச்சரை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்துக்கான வீடியோ செப்பரேட்டாக இருக்குது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோயம்புத்தூர் போகிறவங்க வித்தியாசமான ஒரு இடத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம் இது.